வணக்கம். 100 நாள் படங்களாக தொடர்ந்து 70 வருஷமாக கொடுத்த ஒரே நடிகர் உலகநாயகன் கமல்ஹாசன் தான் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லிட்டு இன்னொரு தகவலையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். டாக்டர் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாளை ஒட்டி அவர் வாழ்த்து செய்தி சொல்லியிருந்தார் நமது பத்மஸ்ரீ கமல்ஹாசன். அதே நேரத்தில் ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வையும் சொல்லியிருந்தார். தசாவதாரம் படம், அவர் படத்தை பார்த்துட்டு, கலைஞர் படத்தை பார்த்துட்டு மற்றவங்கள்ட்ட என்ன சொன்னாராம், இங்கிலீஷ் படம் மாதிரி எடுத்திருக்காயா அப்படின்னு பாராட்டியிருக்கார் மற்றவங்கள்ட்ட. அந்த மற்றவர்கள் இவர்கிட்ட சொன்னவொன்னே இவர் நமக்கு மிகவும் இவருக்கு தான் நமக்கு தெரியுமே, ரொம்ப பூரிப்படைஞ்சிட்டார். அப்புறம் அதுக்கடுத்து சொன்னார், இந்த தசாவதாரம் படத்தை பற்றி சொல்லும்போது, இந்த மாங்குரோவ்ஸ் இருக்குல்ல, சதுப்பு நில காடுகள்லாம் அழிஞ்சிட்டு வருது, அதை பற்றி ஒரு கேரக்டர் வச்சுருக்கேன், அந்த கேரக்டர் பேர் பூவராகன் அப்படின்னு கலைஞர்கிட்ட அவர் சொல்லியிருக்காரு. அப்போ கலைஞர் ஒன்று கேட்டுக்கிட்டாராம், மக்களுக்கு புரிகிற மாதிரி ஒன்று பண்ணியா, மக்களுக்கு எடுத்து சொல்கிற மாதிரி ஒன்று பண்ணியா அப்படின்னு கேட்டாராம். ஐயா, என்னையா நான் செய்யணும், இந்த மணல் குரலையை பற்றி எடு அப்படின்னு டாக்டர் கலைஞர் கருணாநிதி தன்னிடம் சொல்லியதாக ஒரு ரகசியத்தை வெளியிட்டார் கமல்ஹாசன். சரி, இப்போ அடுத்து இந்த யுத்தங்களை பற்றி இப்போ படங்கள்லாம் நிறையா வருது. இப்போ இந்த பாலஸ்தீனா யுத்தங்கள் இருக்குல்ல, இஸ்ரேல் பாலஸ்தீன யுத்தங்கள்லாம் இருக்குல்ல, இதை ஒட்டி ஒரு படம் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த படத்தினுடைய பேர் த வாய்ஸ் ஆஃப் ஹிண்ட் ரஜாப் அப்படிங்கிற பேரில் அந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த படத்தை இந்தியாவில் வெளியிடுவாங்களா வெளியிட மாட்டாங்களா ஒரு ஐயம், ஒரு டவுட் இருந்தது. காரணம் என்னென்னா, அந்த கதையை சொல்கிறேன். ஒரு 5 வயசு பாலஸ்தீனிய சிறுமி காஜாவில் மாட்டிக்கிறா. யுத்தம் நடக்குது, இந்த பக்கமும் குண்டு வீச்சு அந்த பக்கமும் குண்டு வீச்சு, வெளியே வர முடியலை, வெளியே வந்தால் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே இருந்த காருக்குள்ளே, சிதிலமான காருக்குள்ளே இந்த சிறுமி 5 வயசு சிறுமி போய் தஞ்சமடைகிறாள். தஞ்சமடைந்து அந்த யுத்தமெல்லாம் முடிஞ்ச பிறகு, அதாவது அன்றைய அந்த ஓய்வு அந்த தினம் இராணுவம் ஓய்வு எடுத்துக்கொண்ட போது அந்த சேதங்கள் அதெல்லாம் கணக்கிட்டு பார்ப்பாங்கள்ல, சிதிலமடைந்த கார்களை எல்லாம் எடுத்து அப்படியே பார்க்கும்போது ஒரு காருக்குள்ளே இந்த பெண் பிணமாக கிடக்கிறா. இது ஒரு உண்மை சம்பவம். இந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு தான் தி வாய்ஸ் ஆஃப் ஹிண்ட் ரஜாப் அப்படிங்கிற பேரில் ஒரு படம் எடுக்கப்பட்டது. இந்தியாவில் அனுமதிக்கப்பட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்தது. ஏன்னா இந்திய இஸ்ரேலிய உறவு பாதிக்கப்படும், சென்சார் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் மோடி இப்போ அண்மையில் இஸ்ரேல் போனார்ல, அதனுடைய நல்லிணக்கமாகவோ என்னவோ தெரியலை, இந்த படம் சென்சாரால் அனுமதிக்கப்பட்டிருக்கு, ஏ சர்டிஃபிகேட்டோடு அனுமதிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு நல்ல ஒரு மாறுதல் தான். ஒரு பிரதமர் ஒரு நாட்டுக்கு போகிறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளில் இதுவும் ஒன்று அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். அடுத்து சுபாஷ் கே ஷா, பிரபலமான இந்தி திரையுலகில் மிகப்பெரிய பத்திரிகையாளர், ஆசிரியர், நிறைய நடிகர்களை தெரியும். நம்ம இந்திய நடிகர்கள்லேயும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன், இவர்களெல்லாம் நன்றாகவே தெரியும், நன்றாக பழகக்கூடியவர். அவர் அண்மையில் ஜேசன் சஞ்சயை பேட்டி எடுத்திருக்கார். ஜேசன் சஞ்சய் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும். தமிழக முதல்வர் ஜோசப் விஜயின் மகன். இந்த ஜோசப் விஜயின் மகன்கிற காரணத்துக்காகவே அவரை போய் பேட்டி எடுத்தாரா, அல்லது வேறு காரணமாக இளம் டைரக்டர் இவர் இயக்கிய சிக்மா விரைவில் வருகிறது அப்படிங்கிறதுக்காக பேட்டி எடுத்தாராங்கிறதெல்லாம் அவருக்கு தான் தெரியும். ஆனால் இந்த பேட்டியில் கேட்கப்பட்ட கேள்விகளில் அரசியலும் ஒன்று. இந்த அரசியலை வைத்து அவர் கேட்ட கேள்வி, அதற்கு அவர் என்ன பதில் சொன்னார் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நான் அரசியலில் தீவிரமான கருத்துக்கள் எதுவும் இல்லாதவன், ஆகவே என்கிட்ட அரசியலை பற்றி எதிர்பார்க்காத. அரசியல் மதம்
இரண்டையும் எப்போதுமே மிகவும் தனிப்பட்ட விஷயங்களாகவே வைத்திருக்க நான் விரும்புகிறேன். அவர் முதலமைச்சர், நான் பெருமையாக கருதுகிறேன். இவ்வளவுதாங்க சொன்னது, வேறு எதையும் சொல்லலை. அப்பாவை பற்றி வேறு பெருமையாக வேறு எதையும் சொல்லலை. அவர் பேரை கூட சொல்லலைங்கிறது தான் இங்கே குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தியாக தெரியுது நமக்கு. சரி, அடுத்து பிரம்மாண்டமான எதுவும் படம் பண்ணுறாரா? அப்பா மாதிரி அப்பா பிரம்மாண்டமான படங்களில் நடித்து பேர் வாங்கினார். இவருக்கு பிரம்மாண்டமான படங்கள் வாய்ப்புகள் எதுவும் கிடைச்சிருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் அடுத்து வருவது சிக்மா, எனது நெட்ஃப்ளிக்ஸ் சீரியல்களும் இருக்குது, தெலுங்கு படம் ஸ்டார்ட் ஆக போகுது. சம்பாலா பட தயாரிப்பாளர், அவர் தான் ப்ரொடியூசர். அவர் யாருங்கிறது தெரியும். இந்த சம்பாலா படத்தை பற்றி பார்த்தவங்களுக்கு தெரியும், ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான படம். அதே போல் என்னுடைய படத்தையும் பெரிய பட்ஜெட்டில் தயாரிக்கிறார். அதற்கான ஸ்கிரிப்ட் வேலைகளை நான் இப்போ கடுமையாக அந்த ஸ்கிரிப்ட் வேலைகளை ஈடுபட்டிருக்கேன். கடுமையாக இருக்குது. எப்படியும் இதை வெற்றிகரமாக முடித்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு சாதனையை புரிவேன் அப்படிங்கிறத வெளிப்படுத்தி இருக்கிறாரு ஜேசன் சஞ்சய். இது எங்கள் ஆந்திராவில் போய் தமிழில் அவருக்கு தமிழர், அவர் தமிழில் மிகப்பெரிய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவராக இருக்கார். ஆனாலும் அவருக்கு வாய்ப்புகள் எங்கே வருது பாருங்கள். இதுதான் விதியா இல்லை அரசியலா என்னன்னு தெரியலை. சரி, அடுத்து என்ன? நான் முற்றிலும் புதியவர்களை வைத்து ஒரு படம் பண்ண ஆசையும் எனக்கு இருக்குது. அதை நான் செய்ய போகிறேன். அதற்கான காலம் எனக்கு கணிஞ்சு வருது அப்படிங்கிறத சந்தோஷமாக சொன்னார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நன்றி, நாளை சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.